இந்த பைபிளை பற்றின செய்தியே நமக்கு ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகிறது. பைபிள் என்ற வார்த்தைக்கு புத்தகங்கள் என்று அர்த்தமாம். ஆம், 66 புத்தகங்களை அடக்கி வைத்திருப்பதினாலே அந்த பெயர் வைத்துள்ளனர். இதனை கிட்டத்தட்ட 40 எழுத்தாளர்கள் எழுதியுள்ளனர். இந்த 40 எழுத்தாளர்களும் வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள், வெவ்வேறு தொழில் செய்கிறவர்கள், வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள். இதில் சிலர் படித்தவர்கள், சிலர் படிக்காதவர்கள், சிலர் மீனவர், சிலர் மருத்துவர், சிலர் ராஜா, சிலர் மந்திரி, சிலர் ஏழை, சிலர் பணக்காரன் என்று வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்டுள்ள புத்தகம்தான் இந்த பைபிள். ஆனால் இவர்கள் இத்தனை பிரிவினை உடையவராக இருந்தாலும் ஒரே கடவுளையும் அவரை அடைய ஒரே வழியையும் வலியுறுத்தியுள்ளது ஆச்சரியத்திற்குரியது. உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். பள்ளியில் படித்த அனைவருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது எங்கள் வகுப்பில் 42 பேர் படித்துக் கொண்டிருந்தோம். ஆசிரியர் ஒரு தலைப்பை கொடுத்து கட்டுரை எழுதச் சொன்னால் அந்த ஒரே தலைப்பை 42 பேரும் 42 வித்தியாசமான கட்டுரையாக எழுதுவோம். எத்தனையோ எதிர்மறை இருக்கும். ஆனால் 40 எழுத்தாளர்கள் எல்லா சூழ்நிலையிலும், மொழியிலும், தகுதியிலும், காலத்திலும் வித்தியாசப்பட்டிருக்க எப்படி எதிர்மறையான கருத்துக்கள் இல்லாமல் ஒரே கடவுளையும் அவரை அடைய ஒரே வழியையும் எழுதினார்கள் என்பது வியப்பின் சரித்திர குறியீடாகும்.